என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். சொன்னா யார் தெரியுங்களா? சிருஷ்டித்தவருங்க. நம்மளை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். எல்லாத்தையும் வார்த்தையினால படைச்சார். மனுஷனை மட்டும் சிருஷ்டித்தார். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ என் உயிர்க்கு செய்தாரே, பாவங்கள் பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாதாயவை எண்ணியே நாக்கு மாவேணி என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே புத்தியா, நன்மையால் உன் வாயை வயது கழுகை போல் பலன் கொண்டு, கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமைய ஆகவே செய்த என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே பூமிக்கு வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ள மேலவரவே, சாமி பயமுள்ள மேலவரவே, சாலமும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி ரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேலையும் அவரோடு தங்கினால், எந்த வேலையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டிய தூக்கி சுமப்பாரே, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள்.
கர்த்தர் உன் மேல என் மேல ஒரே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார், துதியை சொல்றதற்காக. அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உன் இருதயத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கணும். துதி வந்துகிட்டே இருக்கணும். நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாம் அவர் தான் சொல்லணும். என் சொத்து, என் சம்பத்து எல்லாம் இயேசுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கீர்த்தனை பாட்டு. என்ன அற்புதமான பாட்டு. இன்னொரு பாட்டு கைத்தட்டி பாட போறோம். அல்லேலூயா. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதோ, மன்னன் என் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். ஆமா, ராத்திரி நான் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க அந்த பழைய பாட்டெல்லாம் வருது. இப்ப அந்த பாட்டை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். முதல்ல சவுண்ட் போடுப்பா. சூப்பர். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன ஆனந்தம் சொல்ல. எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாட்டை பாடுங்க. பழைய பாடல். ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகாரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகாரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓ என்ன ஆனந்தம், என்ன சொல்லக்கூடாது. ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி
வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என்ன ஒவ்வொருவர் பாடுங்க. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எல்லாம் ஜோர கை தட்டுங்க. ஒரு சிமெண்ட் ஷீட் வீட்டில் நாங்கள் இருந்தோம். மழை வந்தால் வீட்டுக்குள்ளே மழை வருதா வெளியே மழை வருதாங்கிறது கூட தெரியாது. ஒரே கட்டலில் மட்டும்தான் இருக்கும். அந்த இடம் மட்டும்தான் நனையாமல் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே நனையும். மழை வீட்டுக்குள்ளே தான் வரும். மழை வெளியே கூட அந்தளவுக்கு மழை இருக்காது. ஒரே கட்டலில் குழந்தைகளை 2 பேரும் படுக்க வச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரும் அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டே தான் இருப்போம். அந்த அந்த பாடு மத்தியிலையும் நான் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு எதுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நீ நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த ஏசப்பா, நான் இந்த அளவுக்கு வீடு கட்டுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் என்னோட கனவுல என்னோட சிந்தையில் கூட நான் நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் மகிமையின் மேலே மகிமையாக ஏசப்பா நான் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். யாருமே இந்த அளவுக்கு கூட வீடு பிரதிஷ்டை பண்ணலாமான்னு புறஜாதியார் மத்தியில் எல்லா சபை ஊழியக்காரங்களும் எல்லா விசுவாசிகளும் வந்திருந்தாங்க. புறஜாதியார் மத்தியில் என்னை மகிமையின் மேலே மகிமையாக ஏசப்பா அந்த விசேஷத்தை நடத்தி கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய மக கடந்த 3 வருடங்களும் காலேஜ் படிப்பு முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு அற்புதமாக எனக்கு தேவன் சந்தித்து தந்தார். இந்த நாளையில் பார்த்திங்கன்னா மகள் வந்து படித்த லாஸ்ட் இயர்லேயே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வேலை கிடச்சிது, சென்னையில் கிடச்சிது. எங்களுக்கு சென்னைக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே மக இங்கே வீட்டிலிருந்தே, அதாவது காலையில் போனால் சாயந்தரம் மக வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சென்னைக்கு பாப்பாவை அனுப்புனாலும் அவள் தனியாக அங்கேருந்து கஷ்டப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் பக்கத்துலேயே சித்ராவிலேயே மகளுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். புழுதியிலும் குப்பையிலும் இருந்த கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 10வது வசனம் வாசிக்கப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எதிர்பார்க்காத அதிசயம் நடந்த சம்பவம் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஹெட்டிங் போட சொல்லிட்டார். இந்த வசனத்துக்கு என்னது சொல்லுங்க? எதிர்பார்க்கல. இங்க கவுனிங்கல 40 வயசு ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஊனமாய் பிறக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறக்கிறான். இவனை மற்றவங்க தான் தூக்கிட்டு வரணும். இவன் சப்பானி அல்லவா, எதுக்குனாலும் மற்றவங்க தான் அவன் எடுத்துட்டு வரணும். 4 பேர் தூக்கிட்டு வந்து அலங்கார வாசலில் வச்சிருவாங்க. வச்சிட்டா வர்றவங்க போகிறவங்ககிட்ட இவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரன். இப்போ பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு வழக்கம் ஜப ஆலயத்துக்கு போகிறாங்க. அதுக்கு பேர் ஜப ஆலயம்னு எழுதியிருக்கு. ஜப ஆலயத்துக்கு போகும்பொழுது எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி இவன் பிச்சை கேட்குறான். இவன் 4 பேர் தூக்கிட்டு வரணும், வைப்பாங்க. அவங்க 4 பேர் அதுக்கு அடுத்து இருக்க மாட்டாங்க.
ஒரு 3 மணி நேரம் அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பாத்திரம் நிறைஞ்ச உடனே 4 பேர் மறுபடியும் வருவாங்க. இதான அவனுடைய சரித்திரம். அவங்க அதில் உள்ளது 5 பங்கா போட்டு எடுத்துக்கிடுவாங்க. இந்த உனக்கு 50 எனக்கு 50. இதுதான் அவனுடைய அன்றன்றைக்கு உள்ளதான் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனே எதிர்பார்க்காத, அவனுக்கே தெரியாத, ஆச்சரியப்படும்படி அவன் எலும்புகள் மறுபடி உருவாகும்படி அவன் குதிப்பான், நடப்பான், குதிப்பான். அதாவது தேவனை மகிமைப்படுத்தான்னு ஒருவனுக்கும் தெரியாது. திடீரென்று இந்த அற்புதம் நடந்தது. கையை உயர்த்து எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லு. அவனுக்கு தேவை ஒரு 10 ரூபா தான் தேவை. அவனுக்கு தேவை ஒரு 50 ரூபா தான் தேவை. பிச்சை தான் கேட்டான், சுகந்தான்னு கேட்கல. சுகத்துக்கும் அவனுக்கும் வெகு தூரம். நீங்க படிச்சு பாருங்க, 1ல இருந்து 10 வரைக்கும். அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். அவன் சப்பானி. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்காரத்தான் செய்வான், எந்திரிக்க முடியாது. உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படியே சப்பானி ஆயிட்டான். ஆலயத்துக்கு உள்ள நடக்கல இந்த அற்புதம். நல்லா கவனிங்க, மறுபடியும் வாசிக்கும் போது ஆலயத்துக்கு வெளியே நடக்குது. ஜெப ஆலயம் ஜெப நேரத்தில் நடக்குது. எந்த ஒரு மனிதன் ஜெப நேரத்தை முக்கியப்படுத்துறான், வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவன் எதிர்பார்த்திருக்கு மேலதான் நடக்கும். ஜெப நேரத்தில் தான் நடக்கும். ஜெப வேலையாகிய, சொல்லுங்க வாயை திறந்து, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். ஜெப வேலை இன்னைக்கு பேர் உபவாச ஜெபம். இதுக்கு பேர், இது எனக்குரியதல்ல, தேவனுக்குரிய நேரங்கள். ஹல்லேலூயா. ஜெப நேரம்னா ஜெபத்தை நீங்க முக்கியப்படுத்தணும். ஜெப வேலையை நீங்க முக்கியப்படுத்தணும். நீங்க சாதாரண நாட்கள் அல்ல. ஜெப வேலைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். போனவன் சாதாரண ஒரு மீன்பிடியில் இருந்து ரட்சிக்கப்பட்ட பேதுரு, கல்வி அறிவு தெரியாதவன். ஆனா ஒன்னு சொல்றான், நீ கேட்கிற வெள்ளி இல்லை, நீ கேட்கிற பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட உள்ளதை உனக்கு தாரேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்து கையை பிடிச்சான். பாருங்க, இதெல்லாம் எங்க பார்க்கிறான்? இயேசு கிட்ட பார்த்தான். இயேசு தான் கையை பிடிக்கிற வேலை அவருக்கு. கையை பிடிச்ச உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் உயிர் வந்ததுங்க. உயிர் அப்படி நொந்து அப்படி உரம், அதாவது என்ன சொல்றது, ஒரு உயிர் இல்லாம இருந்தது, உடஞ்சி போய் கிடந்தது, வளர்ச்சி இல்லாம இருந்தது. திடீர்னு ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஒரு அற்புதம். அவன் எழுந்தான், நின்றான், குதிச்சான், கர்த்தரை துதிச்சிட்டு போயிட்டான். கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து, எழுந்தான், நின்றான், நடந்தான், குதிச்சான், கர்த்தரை துதிச்சான். என்ன அற்புதம்! எப்ப நடக்கு தெரியுங்களா? உள்ள இல்ல, வெளியே நடக்கு. ஜெப ஆலய நேரத்தில் நடக்கு. கையை உயர்த்தி, இந்த நடந்தது உண்மை, நான் இன்னைக்கு நடக்கத்தான் போகுது. இது நடந்தது உண்மை, மறக்க முடியாது. ஊரே ஆச்சரியப்பட்டாங்க. 11வது வசனம், இவன் பிச்சை எடுத்த எப்படிங்க குதிச்சான், எப்படிங்க நான் நடந்தான். ஆச்சரியம், இவனுக்கும் ஆச்சரியம். நான் சொல்றேன் கவனிங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ஆமா எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடக்க போகுது. எதிர்பார்க்காத அற்புதம் நடக்க போகுது. 50 ரூபான்னு அன்னைக்கு ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்டுருப்பான், அவ்வளோதான். இப்போ காலே வளர்ந்துட்டு. ஹல்லேலூயா. மற்றவங்க நடக்கிறதுல சந்தோஷப்பட்ட இப்போ அவன் நடக்கிறான். அவனுக்கே எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கு? 40 வயசுல அற்புதம் நடக்கு. ஹல்லேலூயா. 40 வயசுல அற்புதம் நடக்குயா. அவன் குழந்தை கிடையாது, அவன் சரியான வாலிபன். 4 பேர் தூக்கிட்டு வந்து சுமந்து கொண்டு விடுவாங்கன்னு இருக்காதுல. பாருங்க, சொல்றது இயேசு அல்ல, பேதுரு. ஆண்டவர் பட்சமாய் நிற்கிற, ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற ஒரு பேதுரு சொல்றாருங்க. என்னை மாதிரி ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? இயேசுன்னு சொல்றாரு. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. ஆமா, நமக்கு பேர் சிறுபான்மை மக்கள்னு வச்சிருக்கிறாங்க. வெள்ளியும் பொண்ணு எங்கெங்கேயே இருக்குது. ஆமா, இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது. பேதர்கிட்ட மட்டுமல்ல, உங்க எல்லார்கிட்ட இயேசுவின் நாமம் இருக்கிறது. என்கிட்ட இயேசுவின் நாமம் இருக்குன்னு சொல்லுங்க வாயை திறந்து. இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குது, இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குது. இயேசுனா யார் தெரியுங்களா?
சிருஷ்டித்தவருங்க, நம்மளை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். எல்லாத்தையும் வார்த்தையினால படைச்சார், மனுஷனை மட்டும் சிருஷ்டித்தார். ஆமா, சிருஷ்டித்தார். அவர் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதனை அவ்வளவு சீக்கிரமா கைவிட மாட்டார். மனிதனை அவ்வளவு சீக்கிரமா இயேசு தெரியாம மரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாம அவனை ஆக்கிட மாட்டார். எப்படியாவது ஒரு வழியில இயேசு அவனை சந்திப்பார். கையை உயர்த்தி டிராக்ஸ் மூலமாவோ, செய்தி மூலமாவோ, டிவி மூலமாவோ, உதவி மூலமாவோ, இயேசு அவர் சிருஷ்டிகர். உன் கிட்னி அவர் வச்சது, இந்த கண்ணு அவர் வச்சது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பிரதர் வீட்டுக்கு போனேன். அவருக்கு கிட்னி பிரச்சனை ஆயிட்டு. கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது. டாக்டர் சொல்லியிருக்கிறாரு 800 மில்லி தண்ணி தான் குடிக்கணும். 800 மில்லி உதட்டில் தடவணும். என்ன தடவணும்? அப்படி. ஏன்னா உனக்கு வேலை செய்யலை, வயிறு ஊங்கிரும், கிட்னி யூரின் போடுறதில்லை. டீப்பு போட்டு எடுத்தாலும் அந்த இடங்கள் உங்களுக்கு புண்ணாக இருக்குது. தண்ணியே குடிக்கக்கூடாது. 5 லிட்டர் தண்ணி நான் குடிக்கிறேன். எத்தனை லிட்டர்? கையை உயர்த்துங்க. உங்களுக்கு அந்த அந்த அப்படிப்பட்ட வேதனை வர்றவங்களுக்கு தான் தெரியும். ஆசையா தெரியாமல் கூட தண்ணி குடிச்சிருவாங்கன்னு அது பக்கத்தில் வைக்கிறது இல்லையா அவர் சொல்கிறார். ஆமாம், தெரியாமல் கூட தண்ணி வைக்கிறது இல்லைங்கிறார். ஏன்னா தண்ணி குடிச்சிட்டா அந்த பையன் அவ்வளோதான், முடிஞ்சுது. லைட்டாக உதட்டில் பாருங்கள். நல்ல கிட்னியை தந்திருக்கிறார், நல்ல ஹார்ட்டு தந்திருக்கிறார், நல்ல மூளை தந்திருக்கிறார், நல்ல விரல் தந்திருக்கிறார். சுண்டு விரலில் கூட ஆரோக்கியம் வந்திருக்கிறது. உங்களால் உண்டானது அல்ல, ஒரு சிருஷ்டிகர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. சிருஷ்டிகர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. நம்ம அவயங்கள் எல்லாம் அழகா இருக்குது. இவனுக்கு 2 காலம் விளங்கலை. இப்போ பேதுருக்கு தெரியும் அவர் தானே சிருஷ்டித்தவர், அவர் நாமத்தை சொல்லுவோன்னு சொல்லி இயேசுவின் நாமம்னு சொன்னான் பாருங்க. அந்த சிருஷ்டிப்பு மறுபடியும் நடந்துட்டுங்கிற கையை உயர்த்தி. இன்னைக்கு அநேகர் அதை சொல்றது இல்லம்மா. நீங்க ஆமா, அவங்க ஜெபம் பண்ணா சரியாயிரு, இவங்க மனுஷனை நாடி போறீங்க. இல்ல, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை எந்த நாவு யாவும் அறிக்கை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் முழங்கால் யாவும் முடங்கும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் பூமியிலும் வேற ஒரு மனுஷன் விடுதலை பெறதற்கு, சுகமா இருக்க வேற நாமம் கட்டளையே பட இல்லை. இயேசு சொன்ன நாமத்தினால நீங்க கேளுங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இது அவனுக்கு தெரிஞ்சது. பேதுருக்கு ஆகா சப்பானி என்கிட்ட வெள்ளியை கேட்கான், பொண்ணு கேட்கான், என்கிட்ட ஓட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னார் பாருங்க. அவன் கண்ணை பார்த்து அவனை நோக்கி, என்னை நோக்கி பாருங்கிறார். நீங்கள் அப்படிலாம் சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை நோக்கி பாருங்க. என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை பாயும். ஒவ்வொருவர்கிட்டையும் வல்லம் இருக்குது. கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் வல்லம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க. இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? யூஸ் பண்ண போறீங்க. அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் நாமத்தை நல்லா சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் 10 காரியங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு, இயேசுங்கிற தெய்வம் இயேசுனாவே ரட்சகர் என்று அர்த்தம். கையை உயர்த்தி. ரட்சகர். கீழே கிடக்கிறவனை தூக்கி எடுப்பார். வியாதியில் கிடக்கிறான், பாவத்தில் கிடக்கிறான், ஊளையான சேற்றில் கிடக்கிறான். ஊளையான சேற்றிலும் அந்த வசனம் என்ன சொல்லுது? பயங்கர குழியிலும் உளையான சேற்று தூக்கி எடுத்தாருங்கிறது. அதுக்கு பேர் தான் ரட்சகர். பக்கத்தில் பார்த்து உன்னை தூக்கி எடுப்பார். இயேசு என்றால் உன் வியாதியை அப்படி உன்னை விட்டு நீக்குவார். 10 சொல்கிறேன். இயேசுன்னா ஆமாம் ரட்சகர் என்று அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? வியாதிகளை சுகமாக்குற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் கட்டு உடையும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் செய்வன கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளை சுனிய கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி இன்னைக்கு மறைஞ்சும். ஆமா, இயேசுவின் நாமத்தில் குட்டி வெறியின் ஆவிகள் இன்னைக்கு சரீரத்தை விட்டு விலகும். இயேசுவின் நாமம். ஆமா, சரீரத்தில் சில அவஸ்தையை உண்டாக்குறாங்க. அவஸ்தை உண்டாகுது. டிப்ரெஷன், தூக்கம் வராம உங்க சரீரத்தில் சில அவஸ்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். இயேசுவின் நாமத்தினால சரீர அவஸ்தைன்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் இன்னைக்கு விலகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்கள் சரீரத்தில் அவஸ்தை விலகி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தடைகள், கட்டுகள், கண்ணிகள் எல்லாம் முறிஞ்சு போகும் இன்னைக்கு. அல்லேலூயா.
சாபக்கட்டுகள், முன்னோர்களுடைய பாவங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குதா, எல்லாம் இன்னைக்கு விலகும். ஆமீன் சொல்லுங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. ஆமா, நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ஏதோ 2-3 வெள்ளி கிடைக்கும் நினைச்சான். எனக்கு ஏதோ என் வயிறு நிறைய நினைச்சு கால் வளரணும்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். நானா எந்திரிக்கிறேன், நானா ஓடுறேன், நானா நடக்கிறேன். 40 வருஷம் அவனுடைய தரிசனம் இப்படியே செத்து போவ நினைச்சவன் இன்னைக்கு குதூகலமாய் நடக்கிறான், மகிமையா குதிக்கிறான். அதிசயம் அவனுக்கு நடந்துட்டு, அற்புதம் நடந்துட்டு, அவனை பார்த்த எல்லாரும் வாயை வச்சு இது என்னங்க ஆச்சரியமா இருக்குங்க. அங்கே கையை உயர்த்தி என்ன தெரியுமா பேதுரு சொல்றாரு, ஏன் எங்களை நோக்கி பார்க்குறீங்க, நாங்கள் சாதாரண ஆட்கள். பேதுரு சொல்றாரு, எங்களை ஏன் இவ்வளவு அதிசயமா பார்க்குறீங்க, எங்களை பார்க்காதீங்க. ஒரு அற்புதம், அவர் ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்கல்ல, அந்த நாமத்தினால தான் இவன் நடக்கிறாங்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. 11வது வசனம் அம்மா 11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்துக்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது, நாங்க எங்க சுய, நல்லா கவனிங்க, நீங்க செய்யறது இல்ல. ஜெயராஜ் பாஸ்டர் சுகம் கொடுத்து விடுதலை ஒருவருக்கும் கிடைக்காது. அவர் சொல்றாரு பாருங்க, அழகா தெளிவுபடுத்துறாரு. எங்க சுய புத்தினாலயோ, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க இவனை நாங்க பண்ணணும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, கவனிங்க, கையை உயர்த்தி அடுத்து சொல்றாரு, உங்க ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க. எத்தனாவது வசனம்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நீங்க ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க. அவரே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இன்னைக்கு தேவன் மகிமைப்பட்டிருக்க. கையை உயர்த்தி, உனக்காக ஒருவர் மரிச்சா, நீ ஆமே உன் காலு நல்லாகணும்னு சொல்லி அவர் காலு சீனி, அதாவது சிலுவில் அடிக்கப்பட்டது. உன் கை நல்லாகணும்னு சிலுவில் அடிக்கப்பட்டது. உன் குடல் நல்லாகணும்னு விழாவில் குத்தப்பட்டது. உன் சிந்தனை பரிசுத்தமா இருக்குன்னு முற்கிடம் சூட்டப்பட்டது. அதுதான் ஜீவாதிபதி அடிச்சிங்க. அவர் அடி வாங்கிட்டார். அதற்காக ஒரு பாடுபட்டுட்டாரு. எல்லாம் முதுகுல படச்சாலை உழுதது போல அவருடைய முதுகெல்லாம் உழுதுட்டாங்க. இனி ஒண்ணுமே கிடையாது. இனி நீங்க சுகம் பெறதான் பாக்கி. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் செஞ்சிட்டார். இன்னைக்கு சுகம் தான் உங்களுக்கு தரப்போறார். சுகம் எப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் 3 காரியம் நடக்கு. இப்போ இயேசு அங்க வராரு. பிசாசு பிடிச்சவன் கத்துறான். மார்க் எழுதின புஸ்தகம், இயேசுவின் நாமத்தினால பிசாசு கட்டுகள் உடையும். 1வது அதிகாரம் 23, 24. அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். நல்ல கவனிங்க, அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினால எப்படி ஓடுது பாருங்க. இயேசுவின் பேரை சொல்லி அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. இயேசுவுக்கு ஒரு பேர் வைக்கிறான். உங்களுக்கு கூட தெரியாது. நசரேயனா என்ன தெரியுமா? ஆமா, நசரேயனா திட்டத்தில் தீர்மானத்தில் பரிசுத்தமானவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவருடைய பரிசுத்தம் அதான் நசரேயன். நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து, உடனே கவனிங்க, அவனை அலைக்கழித்து அவனை மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. தலைக்கு மேல கை தட்டுங்க. இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. எனக்கு இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்குன்னு சொன்னவர் இதை எனக்கு காட்டினார். அல்லேலூயா. பிசாசு இயேசுவின் பேரை சொல்லுது. நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன? நீ இயேசு அல்லவா? ஆமா, நீர் பரிசுத்தர் அல்லவா? உடனே இயேசு அப்படி பார்த்து அதட்டுனாராம். ஒன்றும் முடியலாம் பிடிக்கல. ஆனால் அவருடைய இருக்கிற அந்த பரிசுத்தத்தினால அந்த பிசாசு விலகிருச்சு. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு கட்டில இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு விடுதலை வரப்போகிறது. வியாதி இல்ல, இது பிசாசின் கட்டு. இன்னைக்கு கர்த்தர் குணமாக்க போறார். ஆமா, பிசாசினால பயங்கர கட்டப்பட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு குணமாக்குவார். 2வது ஒரு கட்டு, குறி சொல்லுகிற ஆவி.
அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில், நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ற இடத்துல என்ன அற்புதம் நடக்கும், ஜெப நேரத்துல என்ன அற்புதம் நடக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லி ஏவுகிற ஒரு ஆவி. இன்னைக்கு அந்த ஆவியில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஒருவர் அழகா வீட்டை கட்டி இருக்கிறாரு, ஒரு மந்திரவாதியை கொண்டு காட்டினா வாஸ்து சரியில்லைங்க, இதுல எடுத்த உடனே நீங்க செத்து போயிருவீங்க. என்ன வார்த்தை? பால் காய்ச்சி 15 நாள்ல வண்டியில் அடிபட்டு செத்து போயிருவீங்க. அப்படி வாஸ்து சொல்லுதுன்னா எப்படி? குறி சொல்லுகிற ஆவி. இன்னைக்கு அதாவது 170 பேர் அதில் அடிமையாக இருக்கிறாங்க. குறி கேட்டு தான் போவாங்க, குறி கேட்டு தான் வீடு பால் காப்பாங்க, குறி கேட்டு தான் ஃபவுண்டேஷன் போடுறான். இப்படி ஒரு ஆவியினால் அந்த எஜமானுக்கு மிகுந்த லாபத்தை தேடி கொடுத்த ஒரு பொல்லாத ஆவி. கவனிங்க, இப்போ பவுல் நடந்து போகும்பொழுது இந்த ஆவியை பார்க்கிறார், இப்படி சினம் கொண்டாராம். 18வது வசனம் வாசிமா. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு, பவுல் அந்த ஆவி மேல உண்மையாகவே இப்படிப்பட்ட ஆவிகளை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கோபப்படணும். கையை உயர்த்தி கோபப்படணும். ஆமே. குடிவெறியின் ஆவி மேல கோபம் உண்டாகணும், பாலியல் குற்றத்தின் மேல கோபம் உண்டாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. சில அருவருப்பான ஆவிகளை கண்டா சந்தோஷப்படக்கூடாது, மழுப்பக்கூடாது, கோபப்படணும். ஆமா, ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை கொண்டு வரணும். இயேசுவின் நாமத்தில் அந்த முகத்தில் அந்த வைராக்கியம் தெரியணும், கோபப்படணும். திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு பவுல் நாமத்தில் இல்ல, இயேசுவின் நாமத்தினால. கவனிங்க, என்ன நீங்க எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, இயேசுவின் நாமத்தினால. எப்படி கட்டளையிட்டார் பாருங்க. அந்த ஆவி உடனே அதை விட்டு விலகிட்டுங்க. கையை தட்டுங்க. ஆமா, தயவு செய்து குறி சொல்லுகிற ஆவிகளுக்கு, மந்திர ஆவிகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது, அரசியல்ல இருந்து மற்ற எல்லாம் அதுதான் ஆடுது. கர்த்தருடைய பிள்ளை அதுக்கு எதிர்த்து நிற்கணும். இதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். நல்ல வீட்டை பாதி விலைக்கு கொடுத்தவங்க, நல்ல தோட்டத்தை பாதி விலைக்கு கொடுத்தவங்க, மாங்கல்யத்தில் தோசை இருக்குன்னு நகையை பிடிங்கிட்டு போனது. ஆமாம், எத்தனை நினைக்கிறீங்க? மந்திரம் இந்த மாதிரி குறி சொல்லுகிற ஆவிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து வரணும். கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, அப்படியே போயிடும். ஒரு பொண்ணு, ஐடி வேலை பார்க்குற பொண்ணு, குடும்பம், இந்து குடும்பம், 25 வயசில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ எந்த மாப்பிள்ளையும் வேண்டாங்க. இவ அப்பா ஒவ்வொரு இடத்துக்கும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுறது, எல்லா பொருந்தும் இவ வேண்டாம்பா. சரிங்க, வா, ஒரு முக்கியமான ஒரு குறி சொல்கிறவர் இருக்கிறார், உன்னை கூட்டிகிட்டு போனால் ஜாதகத்தை அவர் கையில் நீட்டி இந்த பொண்ணும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு தெரியும், உள்ள இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அந்த ஜாதகத்தில் உள்ள எழுத்து வெறும் பேப்பர் ஆகிட்டாமா. ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வெறும் பேப்பராக இருக்குது, வெறும் பேப்பராக இருக்குது. அப்படி பார்த்தானா இந்த பொண்ணு உள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் கண்டுபிடிச்சிட்டான், இங்கே வேலை நடக்காது. ஆமாம், பெரிய வல்லமையுள்ள இயேசு அவளுக்குள்ளே இருக்கிறா. என் கையெல்லாம் கட்டப்பட்டுருச்சு, பேப்பரே அழியுது, எந்திரிச்சு போசாமி, கிறிஸ்தவனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு சொல்லியிருக்கிறா. என்ன அவர் சோசிக்கார் அப்படி சொல்கிறாரு, மந்திரவாதி அப்படி சொல்கிறாரு. ஆமாப்பா, நான் ஐடி ஃபீல்டில் வாலிபத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் உங்கள் மான கௌரவம் ஓயாமல் சொல்கிறீங்களா, அதனால தான் உங்களுக்கு சொல்லலை. இயேசு ரொம்ப நல்லவருப்பா, அப்படி கல்யாணம் பண்ண நான் ஒரு கிறிஸ்தவ தம்பியை தாம்பா கட்டுவேன். அப்படியா, நீ முதல்லே சொல்லியிருக்கலாமே, 5 வருஷமாக நான் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனே. ஆமாம், அந்த குடும்பம், அப்பா அம்மா அவன் மேலே வச்ச பாசத்தில் இயேசுக்குள்ளே வந்தாங்க, கிறிஸ்தவ கல்யாணம் நடந்தது. உன்னதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். மந்திரம் செயலற்று போச்சு, குறி செயலற்று போச்சு. ஆமாம், 3வது ஒன்று சொல்கிறதான், இதுக்கு இயேசுவின் நாமத்தினால மரண பயம், மரண பயத்தை ஒருத்தன் கவனிங்க, 6 அடி 6 முழம் 1 ஜான் அப்படி அந்த மனுஷன் அப்படி நின்று, தாவீதேங்க வா, ஒன்னிய உன் மாம்சத்தை பிச்சு ஆகாயத்துக்கு நான் போட்டுருவேன், காட்டு பின்னுகங்களுக்கு உன்னை மாம்சத்தை போட்டுருவேன்னா யாரு தான் பயப்படாம இருப்பான்?
நேரா வந்து உன் தலையை எடுத்துருவேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறான். பயம் வருமா வராதா? அப்போ வருமா வராதா? ஒரு மிரட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். மிரட்டுறான்னா உயிரை எடுத்துருவாங்கிறான். குத்தி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, குத்தி குடலை எடுத்துரும். குத்தி குடலை எடுத்துருவோம்மா. ஆமாம், சொல்கிற மாதிரி சில கத்தி வச்சுக்கிட்டு தான் அலைவாங்க. ஆமாம், இந்த வெட்டு குத்து இதெல்லாம் பாருங்களேன், தூத்துக்குடி பக்கம் அந்த பக்கம் தான் ரொம்ப நடக்கும். இப்போ இவன் அப்படி சொல்கிறாங்க. சாதாரண ஏற்கனவே சொல்லி நிறைய பேர் பயந்துட்டாங்க. இவன் 10 பால் கட்டியும் அடையும் கொண்டு போனவன் பார்க்குறான், என்னடா இவன் நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 44வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து ஒன்னும் சொல்லல. தாவீதே நீ எப்படி என்னன்னு எடுத்த உடனே அப்படி சொல்றான். உன் மாம்சத்தை பிடுங்குவேன். பிடுங்கி எங்க கொடுப்பேன்? ஆகாயத்து பறவைக்கு கொடுத்துருவேன், காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இவனுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே இப்படி சொன்னான், ஊரே நடுங்கிட்டு. அவங்ககிட்ட சொன்ன அதே வார்த்தையும் திரும்பவும் தாவீது கிட்ட சொன்னானாம்மா. தாவீது பயப்படலை. கவனிங்க, இன்னைக்கு அநேகருக்கு மரண பயம். செத்துருவோமோ, இந்த கேன்சர் வந்துட்டோ, அவன் அப்படி சொன்னானே, இவன் இப்படி சொன்னானே, ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுறது தெரியலையே, இதுலேயே கலங்குது, வயிறு குடலு கலங்குது, தூக்கம் வரமாட்டுது. எதில்? இந்த பயத்தில். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, ஆமாம் டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்களே. இன்னைக்கு ஒரு சத்துரு இப்படி பயத்தை கொண்டு, அன்னைக்கு கோலியாத்துங்கிற பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதமாக பயந்தான் தான் கொண்டு வந்தான். எடுத்த உடனே சொல்கிறான் பாருங்க, உன் மாம்சத்தை பிச்சிருவேங்க. சொல்கிறவன் யாரு? 6 முழம் 1 ஜான் உயரமான மனுஷன். சில இதெல்லாம் தரிச்சிருக்கிறான், தலைச்சீரா தரிச்சிருக்கிறான், கேடகம் தரிச்சிருக்கிறான், பெரிய பட்டையும் பிடிச்சிருக்கான். இப்படி சொல்கிறான். பார்த்தான், என்னடா இவன் இப்படி சொல்கிறான். ஆனால் தாவீது பிள்ளையாண்டான், பயப்படலை. சவுல் பயந்தான், ராஜா பயந்தான், தாவீது கூட பிறந்தவங்க எல்லாரும் பயந்தாங்க. தாவீது என்கிறவன் பயப்படலை. உடனே அவன் சொன்னான், ஏய் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கிறேன். யாட சிங்கம் ஒரு நாள் தொட வந்துச்சு, வாயை அப்படி தாடையை பிச்சு போட்ட. ஒரு முறை கரடி கூட வந்து ஆட்ட வாழை கூட தொட முடியல. நீ என் மாம்சத்தை பிடிங்கிருவியோ? இயேசுவின் நாமத்தில் வருகிற எல்லாரும் 45வது வசனமா 46 படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வர பயம். ஆமா, ஒரு ஒரு கொலவெறியை விதைக்கிறான், ஒரு மரணத்தை விதைக்கிறான். உன்னை இப்பொழுதே உன்னை கொண்டு போட்டுருவேன், நான் வந்தா என் கையில் நீ பீஸ் ஆயிருவேங்க. அவன் பயப்படலை, நடுங்கலை. இது அசுத்தாவினுடைய சத்தம், இது பிசாசுடைய சத்தம். எனக்குள்ள இருக்கிறவர் இயேசுவின் நாமம், விலையேற பெற்ற ஜீவனுள்ள நாமம் இருக்கிறது. புசிக்கு எடுக்கக்கூடிய நாமம் இருக்கிறது, சுட்டி எரிக்கக்கூடிய நாமம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அவன் சொல்றான், நீ அப்படியே சொல்ற. இன்னைக்கு பெலிஸ்தனையும் அவன் சேனையும் பிச்சு பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் போட்டுருவேங்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, அவன் தாவீதை ஒருதனை பார்த்து சொன்னான். அவன் சொன்னான், பெலிஸ்தன் கூட்டத்தையே நான் பிடிங்கிருவேன்ட்டான். தாவீது பெலிஸ்தருடைய சேனையை பிடுங்க படிமா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். பாரு எப்படி எதுக்குறார் பாருங்க. எதிர்த்து பிசாசு ஓடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்துல ஒரே ஒரு கல்லை தான் போட்டான், அப்படி மொந்துன்னு இப்படி விழுந்தான், கையை ஓயத்து. அல்லேலூயா. குப்பர விழுந்தாமா. அப்படி போய் அவன் மேலே காலை வச்சு அவன் தலை எடுத்தான். இந்த வேலை யார் செஞ்சது? பிசாசின் தலையை இயேசு நசுக்கினார். எல்லாரும் எந்திரிச்சு நல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நடக்க ஒரு பயத்தினால சிக்கி வந்திருக்கிறியோ என் அன்பு மகளே, ஒரு பயத்தின் ஆவி உன்னை தூங்க விட மாட்டுக்கோ. ஒரு மரண பயம், ஆஸ்மா வந்துருச்சு ஒரு பயம், கேன்சர் வந்துருச்சு ஒரு பயம், யூட்ரஸ்ல பிரச்சனை பயம். இன்னைக்கு எல்லாம் விலகுது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. எல்லாம் தலையில கை வைங்க. கொஞ்ச நேரம் இயேசுவின் கல்வாரியை பாருங்க, தயவு செய்து பாருங்க.
தயவு செய்து பாருங்க, 3 காரியம் இயேசுவின் நாமத்தில் விலகுது. ஒன்று, பிசாசு சத்தம் போட்டு விலகுது. 2வது, குறி சொல்லுகிற ஆவி சத்தம் போட்டு விலகுது. 3வது, பயமுறுத்துகிற ஆவி, மனித பயத்தை உண்டாக்குற ஆவி சத்தம் போட்டு விலகுது. வெற்றி மேல வெற்றி, சுகத்தின் மேல சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.